ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பெரிய ராஜ்யங்களும் சக்தி வாய்ந்த நாடுகளும் இருந்த காலம். அந்த காலத்தில் எகிப்து என்ற நாட்டில் ஒரு பெண் வாழ்ந்தாள். அவள் பெயர் ஹாகர். அவள் ஒரு அரசி இல்லை, பெரிய மனிதர் இல்லை, ஒரு சாதாரண வேலைக்காரி. அவள் வேலை செய்தது சாராவின் வீட்டில். அந்த வீட்டின் தலைவர் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர் ஆபிரகாம். ஒரு நாள் சூழ்நிலைகள் மாறின. ஹாகர் கர்ப்பமாகினாள். அவள் ஒரு மகனை பெற்றாள். அந்த குழந்தையின் பெயர் இஸ்மாயில். ஆனால் அந்த வீட்டில் அமைதி இல்லை. சண்டைகள், அவமானங்கள், கண்ணீர். ஒரு நாள் ஹாகர் தன் குழந்தையுடன் பாலைவனத்திற்கு அனுப்பப்பட்டாள். பாலைவனத்தின் நடுவில் சூரியன் கொளுத்துகிறது. தண்ணீர் இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை. நம்பிக்கை இல்லாமல் ஹாகர் அழுதாள். அந்த நேரத்தில் தேவன் அவளுடைய கண்ணீரை பார்த்தார். கர்த்தருடைய தூதன் அவளிடம் தோன்றி சொன்னார், பயப்படாதே, நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். உன் மகனை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த நொடியில் ஹாகர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். யாரும் அவளை கவனிக்கவில்லை என்றாலும் தேவன் அவளை கவனித்தார். அதனால் ஹாகர் தேவனை ஒரு புதிய பெயரில் அழைத்தாள், எல் ரோய். அதன் அர்த்தம் என்னை பார்க்கும் தேவன். இன்று உன் வாழ்க்கையிலும் யாரும் உன்னை கவனிக்கவில்லை போல தோன்றலாம். உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை போல் இருக்கலாம். ஆனால் நினைவில் வை, ஹாகரை பார்த்த தேவன் இன்றும் உன்னை பார்க்கிறார். ஏனெனில் அவர்தான் எல் ரோய், என்னை பார்க்கும் தேவன்.